வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமெரிக்கா மற்றும் சைனாவை பத்தி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பனிப்போருக்கு முன்னாடி 90களுக்கு முன்னாடி அதே மாதிரி உலகப்போருக்கு பிறகு இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய இந்த வெஸ்டர்ன் பிளாக், இன்னொரு பக்கம் சோவியத்னு சொல்லக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் பிளாக், நாட்டோ, வார்சா பேக்ட். இந்த போர்ல அமெரிக்கா எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை உடைச்சதன் மூலயமா. ரஷ்யாவை அவங்க உடைச்சதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கருவியாக இருந்தது அமெரிக்காவுடைய உளவுத்துறையாக இருந்த சிஐஏ. அதோட 1% தான் இப்போ வரைக்கும் டீக்ளாசிஃபையாக இருக்குது. அந்த அளவுக்கு சோவியத்துக்குள்ளே ஊடுருவி பிறகு அந்த நாட்டை உடைக்கிறதுக்கான வேலையை அவங்க பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க நம்பர் 1 ஒரு நாடாக இருக்காங்க. இப்போது அதே மாதிரியான ஒரு நியூஸ் இப்போ சமீபத்தில் வருது. அதாவது இவங்களுக்கும் சைனாக்கும் என்னென்ன போயிட்டுருக்குன்ட்டு. சைனா ஒரு இரும்பு தூண் போடப்பட்ட, இரும்பு அரண் போடப்பட்ட ஒரு நாடு, யாரும் உள்ளே போக முடியாது, அங்கே என்ன நடக்குதுன்றதே பெரிய அளவுக்கு யாருக்கும் தெரியாது, சோஷியல் மீடியா பிளாக்டு, கூகுள் பிளாக்டு, எல்லாமே பிளாக்காக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் எப்படி வெளியில் வரும்? அதே மாதிரி அமெரிக்கா உளவுத்துறையினர் அங்கே போய் எப்படி ஊடுருவ முடியும்? இந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்குறாங்க. ஏன்னா சைனாவோட இன்டர்னல் செக்யூரிட்டி பட்ஜெட் அவங்களோட எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரெண்டாவது, சைனாவுடைய நகரங்கள், அதாவது அவங்களுடைய 80% மக்கள் எப்பயுமே சிசிடிவி கண்காணிப்பில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நாட்டை அமெரிக்காவால் உடைக்க முடியுமா, சிஏ உள்ளே போக முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் எழும்போது சைனா ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. நேற்று எஃபிஐயோட தலைவராக இருக்கக்கூடிய காஷ் பட்டேல் அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருந்தாரு. அதில் மேஜர் ஜெரால்டு ப்ரவுன் அப்படின்ற ஒரு முன்னாள் அமெரிக்காவுடைய இராணுவ அதிகாரியை கைது செய்திருக்காங்க. இவர் அமெரிக்காவுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 இன்ஸ்ட்ரக்டர் பைலட். இவர் வெறும் விமானி மட்டும் கிடையாது, விமானிகளுக்கு F-35 பறக்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் லெவல் இருக்கு, வாத்தியார். 65 வயது. இவரோட கால் சைன் ரன்னர். அமெரிக்காவுடைய US ஏர்ஃபோர்ஸில் 24 வருடம் பணிபுரிந்த அனுபவம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F-35A-10 அதாவது அணு ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய ஸ்டெல்த் ஃபைட்டர் கிராஃப்டோடைய இன்ஸ்ட்ரக்டராக இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இவர் இந்தியானா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜெஃபர்சன் வில்லேயில் கைது செய்யப்படுறாரு. இவரை கைது செய்யறதுக்கு ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்ற சட்டத்தை FBI பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இவர் யாருக்கு என்ன பண்ணாருன்றதான் அதிர்ச்சிகரமான செய்தி. நீங்கள் அமெரிக்காவே ஒழுத்து கொட்டுக்கூட செய்தி. சைனாவுடைய மிலிட்ரி பைலட்ஸுக்கு இவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு. ஒரு 1.5 வருடம் முன்னாடி நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதில் சைனா கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்குது. அந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை அவங்களோட விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், ஃபிஜுவான் கிளாஸ் போர்க்கப்பல்களை இறக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதற்கான தேர்ந்த விமானிகள் இல்லை. ஆஸ்திரேலியாவிலேருந்து, யூகேலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து விமானிகள் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற செய்திகளை நம்ம போட்டிருந்தோம். எக்ஸ்பெக்டடாக அமெரிக்காவுடைய ஒரு F-35 இன்ஸ்ட்ரக்டர், அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விமானியவே இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. இவர் தான் சைனாவுடைய விமானிகளுக்கு பயிற்சி அளிச்சிருக்கிறார்ன்ற அதிர்ச்சி செய்தி அப்படின்றது வருது. இப்போ திறமை இருக்கு, திறன் இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் தேசபக்தி இல்லாத ஒரு இராணுவம் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும் அப்படின்றதுக்கு இது எக்ஸாம்பிள். F-35 அப்படின்றது அமெரிக்காவுடைய ஃப்ளாக்ஷிப் போர் விமானம், அணுவாயுதத்தை எடுத்து செல்லக்கூடியது. அந்த F-35 இன்ஸ்ட்ரக்டராக இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரி தன்னுடைய எதிரி நாட்டுக்கு பயிற்சி கொடுக்குறாரு காசுக்காக அப்படின்னா, தேசபக்தி இல்லாத ஒரு இராணுவம் ஒரு பாதுகாப்பு அப்படின்றத விட அதுவே ஒரு ஆபத்தாக மாறிடும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல PLAவோட ஏர்ஃபோர்ஸோட 2023 ஆகஸ்ட் மாதம் ஒரு கான்ட்ராக்ட், சூபின் அப்படின்ற ஒரு அமெரிக்கா, அது சைனாவுடைய ப்ரொஜெக்டோட கான்ட்ராக்டில் வராரு. வந்த பிறகு இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனா விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குறாரு. இந்த சூபின் அப்படின்ற இந்த சீன நபர் ஏற்கனவே அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணதுக்கான ஒரு கேஸில் கன்விக்ட் ஆனவர். அதன் பிறகு இவர் ஜெரால்டு ப்ரவுன் பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்கு டிசம்பர் மாதம் 2023 பயணம் பண்ணுறாரு.
2023 பயணம் பண்ண பிறகு பிப்ரவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சைனாலேயே இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். சைனாவில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய J-20 ரக விமானம் 5ஆம் தலைவர், அது கிட்டத்தட்ட F-35 ஒரு காப்பி தான், அந்த விமானிகளுக்கு போர் பயிற்சி அளித்தது மட்டும் இல்லாமல் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸோடைய டாக்டிக்ஸ், அவங்களுடைய ஏர் காம்பேட் டாக்டிக்ஸையும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது செய்தியாக வந்திருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐடைய நியூயார்க்கோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜேம்ஸ் பெர்னாக்கல் என்ன சொல்கிறாருன்னா, Brown's alleged betrayal exposes sensitive military tactics threatening the security of our nation or armed forces and our allies. ஏன்னா F-35 இவங்க மட்டும் பயன்படுத்தலை, இன்னும் பல நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த F-35 எப்படி இயக்கிறதுன்ற மட்டும் கற்றுக் கொடுக்காம அமெரிக்கா என்னென்ன மாதிரி போர் யுக்திகளை யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் இவர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இதுக்கு முன்னாடி சிஏஏ அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் மேண்ட்ரின் மொழியில் ஒரு பதிவை போடுறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி 12 சிஏஓடைய யூடியூப், எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே மேண்ட்ரின் மொழியில் வருது. ஒரு ஸ்ட்ரீமா ஸ்டைல் வீடியோ எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஏல இருக்கக்கூடிய ஒரு மிட் லெவல் அதிகாரி, மேஜர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரி சைனாவுடைய அரசாங்கம் மேலே கோவப்பட்டு கடுப்பில் வெறுத்து போய் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி ஆஃபீஸர்ஸ், ஒரு நல்ல மெரிட்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அதிகாரிகளை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதில் அவர் சிஏஏக்கு உள்ளே வரார். அதாவது சிஏஏக்கு தகவல் கொடுக்கறதுக்கு உள்ளே வரார். இது பார்த்தீங்க அப்படின்னா சிஏஏடைய அவர் தொடர்புக்கு எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் வெப்புக்கு நீங்கள் உள்ளே போனோன்னா தோர் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ப்ரௌசர் இருக்குது, அது மூலிமா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அந்த லைனில் அந்த தோர் ப்ரௌசரை பயன்படுத்தி அவர் பார்த்தீங்க அப்படின்னா the fate of the world is in your hands, இந்த உலகத்தோடைய தலையெழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற அந்த வாசகத்தின் மூலயமா உள்ளே போகிறார். இது பார்த்தீங்க அப்படின்னா சிஏஓடைய டைரக்டர் ஜான் அவர்கள் சிஏஓடைய டாப் இன்டெலிஜென்ஸ் ப்ரையாரிட்டி, சிஏஓடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது ஒரு ஜென்ரேஷனல் காம்படிஷன் வேணும். கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாங்க, இவங்க சீனாவை விட நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டு, ஸோ சீனாவை கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சிஏஏ போட்ட இந்த வீடியோ யாரை குறிப்பிட்டு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோடைய மிட் லெவல் மற்றும் ஜூனியர் லெவல் ராணுவ அதிகாரிகள். இவங்க கிட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, டு யூ பொசஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் சீனியர் சைனீஸ் அஃபிஷியல்ஸ், ஆர் யூ மிலிட்ரி ஆர் கனெக்டட் டு டிப்ளமசி, எக்கனாமிக்ஸ் ஆர் டெக்னாலஜி? நீங்க சீனாவோட உயரதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இருக்கா? நீங்கள் இராணுவத்திலேயோ இல்லை டிப்ளமேசிலேயோ இல்லை பொருளாதாரத்திலையோ இல்லை தொழில்நுட்பத்திலையோ சம்மந்தப்பட்ட ஆளா அப்படின்னு கேட்டால், அப்போ நீங்கள் தோர் ப்ரௌசர் மூலிமா எங்ககிட்ட தொடர்புக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யூஎஸோட கிளைம் பிளானை நம்ம ஒரு டீட்டெயில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு மல்டி வெக்டர் ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சுருக்காங்க. சைனாவை சோவியத்தை எப்படி உடைச்சாங்களோ அதே மாதிரி சீனாவை உடைக்கணும் அப்படின்றது தான். இப்போ இந்த கோர் இது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அமைப்பு ஒரு இதில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2022 கிட்டத்தட்ட 100 சீனாவுடைய இராணுவத்துடைய உயரதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இல்லை கொல்லப்பட்டிருக்காங்க, இல்லை காணாமல் போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டினனமென்ஸ் 1981-92 நடந்த பர்ஜிங்கை விட மிக அதிகம். இப்போ இந்த 100 சீன ராணுவ அதிகாரிகள் ஏன், அதுவும் உயர் அதிகாரிகள் ஏன் டார்கெட் பண்ணப்பட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் சிஏஏவோட தொடர்பில் இருந்தாங்கன்ட்டு. ஜனவரி 24 இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். சைனாவுடைய டாப் மிலிட்ரி ஜெனரல் ஜாங் யோக்ஷியா ஹைரார்கி சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷனாக இருந்தாலும் சரி, பொலிட் பீரோலையுமே ஷி ஜின்பிங்க்கு அடுத்த லெவலில் சேர்மன், வைஸ் சேர்மன் லெவலில் இருந்தவர் இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறாரு. அவர் கூட இருந்த ஒரு 5 இராணுவ தளபதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 6 பேர் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷனில் இன்னைக்கு ஒரு ஜூனியர் மெம்பரும் ஷி ஜின்பிங் மட்டும் தனியாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஏஏ வேணும்னே பிப்ரவரி 12 இதே மாதிரியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் கேம்பெயினை பண்ணாங்க. இதில் சீனாவுடைய உயர் இராணுவ அதிகாரிகளால் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய, வெறுத்து போயிருக்கக்கூடிய கீழ் லெவல், மிடில் லெவல் கமாண்டர்ஸை இவங்க எடுக்கணும். அவங்க ஏன்னா இப்போ சீனா இராணுவமும், இந்த இராணுவம் நாட்டோடைய இராணுவம் கிடையாது, சீனாவுடைய இராணுவம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட இராணுவம். ஸோ சீனாவுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மெம்பர்ஸாக இருக்கவங்க இராணுவத்துக்கே சம்மந்தமாக இவங்க தளபதிகளாகவும் ஆவாங்க.
இப்போ நம்மளோடது எடுத்தீங்க அப்படின்னா கட்சி சார்பற்ற ஒரு இராணுவம், நாட்டுக்கான இராணுவம். எந்த கட்சி வேணா வரலாம், ஆட்சிக்கு வரலாம், வேற விஷயம். அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் த டே மக்களுடைய ஆதரவு பெற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுதோ அந்த கட்டளைக்கு மட்டும்தான் இந்திய ராணுவம் செயல்படும். ஆனால் சீனாவுக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ சிஏஏ மெசேஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய அந்த ஃபால்ட் லைனை தொடக்கிறாங்க. அந்த ஃபால்ட் லைன் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் கரப்ஷன் மற்றும் நெப்போட்டிசம். என் அப்பா உயர் ராணுவ அதிகாரி, நான் ராணுவ அதிகாரி, என் பையன் ராணுவ அதிகாரி, இந்த குடும்ப அரசியல்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று பேட்ரியாட்டிசம், சீனாவுடைய தேசபக்தர்கள். ஏன்னா அவங்க ராணுவத்துக்குள்ள போகக்கூடிய எல்லாருக்குமே ஒரு காமன் ஃபேக்டர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தி தான். ஸோ பொலிட்டிக்கல் லாயலிட்டி ஒரு பக்கம், கரப்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையான தேசபக்தி. இதுதான் அவங்க வந்து கிளியர் கட்டாக டார்கெட் பண்ணுறாங்க. உங்கள் தலைவர்கள் எல்லாமே அவங்களோட சுயநலத்தை தான் பார்க்குறாங்க, அவங்களுடைய பவர், அவங்களுடைய கரப்ஷன் மட்டும்தான் பார்க்குறாங்களுடைய உங்கள் நாட்டோட நலன் இல்லை அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஏவோட டைரக்டர் ஜான் ராட்லிஃப் பேசும் பொழுது ஷி ஜின்பிங் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ சிஏவோட சைனீஸ் ஸ்பை நெட்வொர்க் அப்படின்றது ஷி ஜின்பிங் பதவியேற்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பதவியேற்ற பிறகு 2010-12 கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆச்சு. ஒரு 30க்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டாங்க. இப்போ மீண்டும் அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு வெக்டரை ரொம்ப தெளிவாக இப்போ சிஏஏ செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் 2 அப்படின்றது கவுண்டர் இன்டெலிஜென்ஸ். சைனா அமெரிக்காட்டிருந்து திருடக்கூடிய தகவல்கள், அமெரிக்காவில் சைனாக்காக வேலை பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான அதிகாரிகள், இவங்களெல்லாம் வந்து இது பண்ணணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய ஸ்பைஸ், சைனாவுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சீன பிரஜையாக குடிமகனாக இருந்து எந்த நாட்டில் போய் நீங்கள் இருந்தாலும் சீனாக்காக நீங்கள் உளவு பார்க்கக்கூடிய வேலை அந்த பொறுப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்பை நீங்கள் நிராகரிக்க முடியாது. ஸோ அவங்களுடைய மக்கள் எல்லாருமே சீன உளவாளிகள் அப்படின்றது தான் பொருள்படுது. ஸோ அந்த இடத்துல வெஸ்டர்ன் மிலிட்ரி பைலட்ஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர், லாவோஸ் போன்ற நாடுகள்லேருந்து சீனா பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளுடைய பைலட்ஸை ரெக்ரூட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா மற்றும் அவங்க 5i அலையன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் புல்லட்டின், அது ஒரு பத்திரிகையை வந்து 2024 ஜூனில் வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் இந்த வெஸ்டர்ன் பைலட்ஸ், குறிப்பாக F-35 மற்றும் F-22 உடைய வெஸ்டர்ன் கில் செயின் மெத்தட்ஸ், அவங்க டாக்டிக்கல் மெனுவர் என்ன மற்றும் விமானத்தை எப்படி இயக்குறது போன்ற தகவல்களை ஓப்பனாக சொன்னாங்க அப்படின்றது வருது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனா பேக்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வேற எங்கே இப்போ இந்தியாவில் ஒரு விமான நிறுவனம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு விமான பயிற்சிக்கு ஒரு அதிகாரி தேவை அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து கூப்பிடலாம். ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா, லாவோஸ் போன்ற நாடுகளில் ஒரு ஷெல் கம்பெனி வச்சு அதன் மூலயமா சைனாக்கு வந்து அவங்களை இன்டெரக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது ட்ராக் பண்ணுறது கஷ்டம். சிஏஓடைய கண்ணில் இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது டெக்னாலஜி. மூணாவது வெக்டர் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இதில் செமிகண்டக்டர்ஸை நெருக்கணும். 2018 ECRA அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ECRAன்றது எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்றது தான். இப்போது பைடன் ஏரால தான் பார்த்தீங்க அப்படின்னா NVIDIAவோட H100 மற்றும் A100 மைக்ரோ சிப்ஸு, செமிகண்டக்டர்ஸை சைனாக்கு ஏற்றுமதி செய்கிறத தடுத்தாங்க. செப்டம்பர் 2025 இந்த சட்டத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அஃபிலேட் ரூல் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் டேர்மாக இந்த வெஸ்டர்ன் செமிகண்டக்டரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது சைனா அந்த இடத்துல ஏஐயோ அடுத்த கட்ட டெக்னாலஜிக்கோ மூவ் ஆக முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. நாலாவது வெக்டர் எடுத்திங்கன்னா எக்கனாமிக் டீகப்பிளிங். சைனாலேருந்து ஏற்றுமதியை வெளியில் கொண்டு வருது. இந்த இடத்துல அமெரிக்காவால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மிலிட்ரி எட்ஜ் அப்படின்றது கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல கார்னிஜி என்டோமெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது, இந்த கார்னிஜி யூனிவர்சிட்டியோடைய ஒரு ரிசர்ச்சில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மெயின் அப்ஜெக்டிவ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து சைனாவோட மிலிட்ரியில் ஒரு லெவல் அப்பா வந்து எப்பயுமே அமெரிக்கா இருக்கணும். அதே மாதிரி சைனாவோடைய நேஷ்னல் செக்யூரிட்டி எஸ்பியானேஜ் அப்படின்றத கம்மி பண்ணணும். அதே மாதிரி சைனாவோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சபார்டேஜ், இங்கே இருக்கக்கூடிய திருடிட்டு போகிறது போன்ற விஷயங்களை வந்து கண்டிப்பாக தடுக்கணும். அதே மாதிரி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆப்ரேஷன்ஸை வந்து நிறுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அப்ரேஷனை பயன்படுத்தி இவங்களை வீழ்த்தணும் அப்படின்றது தான்.
வெக்டர் 5 அமெரிக்காவுக்கு மிக கை வந்த கலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ ரீதியாக சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல 52% சிஏஎஸ்எஸோட பிப்ரவரி ரிப்போர்ட் படி எடுத்தீங்கன்னா 52% சைனாவுடைய உயர் இராணுவ அதிகாரிகளோட வேகன்சி அப்படின்றது இன்னைக்கு இருக்குது. அப்போ ஒரு இராணுவம் தளபதிகள் இல்லாமல் இயங்க முடியாது. 50% இராணுவத்துக்கு தளபதிகளே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சிஎம்சி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. 7 பேர் இருக்க வேண்டிய சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன்ல இப்போ 5 பேர் தான் இருக்கிறாங்க. ஈஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட், அதாவது தாய்வானை நோக்கி படைப்பிரிவு இருக்கக்கூடிய அந்த படைப்பிரிவுக்கு படை தளபதியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷமா இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிஎல்ஏவோட சர்வீஸ் சீஃப், அவங்களுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎல்ஏவுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் மற்றும் ஆர்ம்டு போலீஸ், இதோட தளபதிகள் எல்லாமே இன்ட்ரீமாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். வெக்டர் 6 கடைசி வெக்டர் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் அண்ட் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் நாட்டை காட்டி கொடுங்கன்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடாமல் ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் த நேஷன், இந்த சீன கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த கொடுங்கோல் அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த கரப்ஷனில் திளைக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுறேன் அப்படின்ற போது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை உள்ளே கொண்டு வராங்க. சைனா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுண்டர் எஸ்பியானேஜ் லா அப்படின்றது 2023 அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. கடுமையான தண்டனை அங்கே வந்து கொடுக்கப்பாங்க. கோர்ட்டோட கன்விக்ஷன் ரேட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97%. அப்போ மிச்சம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு சார்ஜ் ஷீட் இருந்துச்சுன்னா 97% நீங்கள் வந்து தண்டிக்கப்படுவீங்கன்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக அவங்க மிலிட்ரியை வந்து பர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய ரேர் இடத்த வந்து வெப்பனைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் மிலிட்ரி எக்ஸ்பர்டைஸை திருடுறது சைனாவுக்கு வந்து ஒரு கை வந்த கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உளவமைப்பான மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி MSS உடைய டிஜிட்டல் அஃபென்சிவை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பட் தெளிவாக சைனாக்கு எதிரான அந்த கேமை சிஏ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட அதிகாரியோட கைது அப்படின்றது தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில் ஆராய்ச்சி நம்மளை வந்து பண்ண வச்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.